வெல்கம் ஃபுட்டீஸ். இது கொங்கு ரெசிபி பாக்ஸ் வித் சிவரஞ்சனி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு கார்லிக் ட்விஸ்ட்ல கிறிஸ்பி அண்ட் சிம்பிளான உருளைக்கிழங்கு ஃப்ரை. வாங்க எப்படி செய்யணும்னு ரெசிபிக்குள்ள போகலாம். முதல்ல இதுக்கு தேவையான உருளைக்கிழங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. இந்த உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதும் தண்ணியில் போட்டு வைங்க. அப்போதான் கலர் மாறாமல் ஒயிட்டாக அப்படியே இருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா பவுடரை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 6 பல் பூண்டு தோலோடு சேர்த்துட்டு முதல்ல அரைச்சிக்கலாம். இது பாதி அரைஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதையும் அரைச்சிக்கலாம். பச்சை கருவேப்பிலை சேர்த்துனீங்கன்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா அரைச்சாச்சு. அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பாருங்க, கட் பண்ண உடனே தண்ணியில போட்டதுனால கலர் மாறாம அப்படியே இருக்கு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆனதும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண மசாலா தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ எப்படி வெந்து இருக்குன்னு பார்க்கலாம். மசாலா கூட நல்லா கோட் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வெந்து இருக்குங்க. அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான கார்லிக் ட்விஸ்டில் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இதை சாம்பார், ரசம், தயிர்னு எல்லா சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிக்கு கொங்கு ரெசிபி பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. இது கொங்கு ரெசிபி பாக்ஸ், குக் வித் லவ், ஈட் வித் ஹாப்பினஸ்.